ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கான ரயில்வே தமிழர் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களோட ப்ரிப்பரேஷனை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம ஆப்ல கொடுத்திருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே படிச்சு கிளியர் பண்றதுக்கு ஒரே கோர்ஸ்ல கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். கிளாஸஸ், பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருப்போம். டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஒரே கோர்ஸ்ல இருக்கும். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அல்ஜிப்ரால உள்ள கொஸ்டின் 9x² - 13xy + 4y² = 0. x is to y யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 9x² - 13xy + 4y² = 0. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம எக்ஸ் தனியா ஒய் தனியா இதை வந்து பிரிக்கணும். அப்படி பிரிச்சா மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 9x² இருக்கு, -13xy இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எதை காமனா எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்க. இங்க 9x² இருக்கா, அதை அப்படி எழுதிக்கோங்க. இந்த 13xy நான் எப்படி எழுதுறேன்? 13xy நான் 9xy -4xy எழுதிக்கலாமா? -9x. அடுத்து இங்க இருக்க 4y² அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, சோ எழுதியாச்சா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிறத பாருங்க. இங்க 9x² இருக்கு, இங்க 9xy இருக்கு, இங்கேயும் 9 இருக்கு, இங்கேயும் 9 இருக்கு. சோ ரெண்டுல இருக்க 9 பொதுவாடுங்க. இங்கேயும் x இருக்கு, இங்க x² இருக்கு, இங்க x இருக்கு. சோ ரெண்டுலயுமே x இருக்கா? அப்போ 9x பொதுவா எடுத்துடலாமா? இது ரெண்டுலயும் இருந்து 9x பொதுவா எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க x மட்டும் மிச்சம் இருக்கும், இங்க y மட்டும் மிச்சம் இருக்கும். சோ 9x × x - y மைனஸ் இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, இங்க என்ன இருக்கு? y இருக்கு, இங்க y² இருக்கு. அப்போ -4y வெளியில எடுத்துடலாமா? -4y வெளியில எடுத்தா உங்களுக்கு என்ன இருக்கும்? இங்க -4xy இருந்துச்சு, 4y வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா, அதாவது -4y வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன இருக்கும்? +x மட்டும் மிச்சம் இருக்குமா? x இருக்கும். இங்க என்ன இருக்கு? 4y² இருக்கு, அதுல இருந்து 4y வெளியில எடுத்துட்டேன், அது போக மைனஸும் வெளியில எடுத்திருக்கேன். அப்போ பிளஸ் வந்து என்னவா மாறும்? மைனஸா மாறும். அப்போ -y இருக்கும் = 0. புரியுதா? அப்படி இல்லைன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4xy -4xy கிடைக்கா. அதுக்கப்புறம் பிளஸ் 4y². அதே இது வந்துருச்சா? ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இருந்து 9x காமன் எடுத்திருக்கேன், ரெண்டாவது இருக்கிறதுல இருந்து -4y காமன் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம எப்படி எழுதலாம்? இங்கேயும் x - y இருக்கு, இங்கேயும் x - y இருக்கா? அப்ப நம்ம x - y பொதுவா எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? இங்க இருக்கிறது, இங்கேயும் x - y இருக்கு, இங்கேயும் x - y இருக்கு, ரெண்டுல இருக்க x - y பொதுவா எடுத்துக்கிறேன். அப்ப இங்க என்ன இருக்கும்? x - y பொதுவா எடுத்துட்டேன்னா 9x மட்டும் இருக்கும். இங்க x - y பொதுவா எடுத்துட்டேன் அப்படின்னா 4y மட்டும் இருக்கும். 9x - 4y = 0 இருக்கும். அப்ப எனக்கு ரெண்டு இது கிடைச்சிருது மல்டிபிளிகேஷன்ல. x - y × 9x - 4y கிடைச்சிருது. இது எப்படி எழுதலாம்? x - y = 0 எழுதலாம், 9x - 4y = 0 எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? x = y எழுதலாம். ஓகே, இது எப்படி எழுதலாம்? 9x = 4y எழுதலாம். ஸோ எக்ஸ அதாவது லெட்டர்ஸ் ஒரு பக்கம், நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா x/y = 1/1 கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும்? x/y = 4/9 கிடைக்கும். ஓகே, அப்ப நமக்கு ரேஷியோ என்ன கிடைக்கும்? x to y யோட ரேஷியோ வந்து 1:1ங்கிற ரேஷியோவும் கிடைக்கும், x to y யோட ரேஷியோ வந்து 4:9 கிடைக்கும். அப்ப எனக்கு ரெண்டு ரேஷியோ கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் 1:1, 4:9. ஸோ 4:9, 1:1ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அது வந்து எக்ஸ் தனியா ஒய் தனியா நம்ம ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். அப்படி பிரிச்சிட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A car starts at a speed of 80 km/h with its speed increasing by 8 km/h every 2 hours. In how many hours will it cover 432 km? ஒரு கார் 80 km/h வேகத்தில் தொடங்குகிறது. அதன் வேகம் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் 8 km/h என்ற வீதத்தில் அதிகரிக்கும். 432 km தூரத்தை எத்தனை மணி நேரத்தில் கடக்கும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டோட்டலா கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு? 432 கிலோமீட்டர். காரோட ஸ்பீடு எவ்வளவு? இப்போ காரோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? 80 km/h வேகத்துல கார் போகும். ஓகேவா? ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாக்குறீங்க. 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரோட வேகம் 80ல இருந்து ஒரு 8 அதிகமாகுது. அப்ப 88 km/h மாறும். இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சிங்க அப்படின்னா இன்னொரு 8 கிலோமீட்டர் ஆட் ஆகும். ஸோ அப்ப என்னவாகும்? 96 km/h மாறும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா. அப்ப இங்க ஆப்ஷனுக்கு வாங்க, நல்லா கவனிங்க.
இது கடக்கக்கூடிய தொலைவு. இது ஃபர்ஸ்ட் கார் ஸ்டார்ட் ஆனப்போ 80 கிலோமீட்டர், ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம், ஃபர்ஸ்ட் 2 hours வந்து 80 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல தான் போகும். அந்த 2 hours முடிஞ்சதுக்கு அப்புறம் 88 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகும் செகண்ட் 2 ஹவர்ஸுக்கு. அடுத்து தேர்ட் 2 ஹவர்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி போகும், 96 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகும். புரியுதா? ஏன்னா 8 கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆப்ஷன் வந்தீங்கன்னா 6 மணி நேரம் 30 நிமிஷம் கொடுத்திருக்காங்க, 5 மணி நேரம் 30 நிமிஷம் கொடுத்திருக்காங்க, 5 மணி நேரம் கொடுத்திருக்காங்க, 6 மணி நேரம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸுக்கு மொத்தமா நான் கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவுனா 432 கிலோமீட்டர். நான் ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸுக்கு மட்டும் எவ்வளவு கடக்கிறேங்கிறத கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸுக்கு நான் எவ்வளவு தூரம் கடப்பேன், என்னோட வேகம் வந்து 80 கிலோமீட்டர் பெர் அவர், டைம் வந்து 2 மணி நேரம். எனக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். இதுல இருந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு எனக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துக்கு நான் கடந்த தொலைவு எவ்வளவு, 80 இன்ட்டு 2. சோ உங்களுக்கு என்ன வரும், 80 இன்ட்டு 2 160 கிலோமீட்டர் நான் கடந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துக்கு நான் 160 கிலோமீட்டர் வந்து கடந்திருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் எனக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 மணி நேரம் பாருங்க, அடுத்த 2 மணி நேரத்துக்கு நான் எவ்வளவு கிடக்குறேன், 88 கிலோமீட்டர் பெர் அவர். நான் எடுக்கக்கூடிய டைம் எவ்வளவு, 2 hours. அப்ப 88 இன்ட்டு 2ங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு வரும், 176 கிலோமீட்டர் கடந்திருப்பீங்களா? ஓகே. சோ இப்ப எனக்கு ஆன்சர் வந்து நான் 4 கிலோமீட்டர் வரைக்கும் 4 மணி நேரம் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எனக்கு ஆப்ஷன் வந்து, இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 4 மணி நேரத்துல நான் எவ்வளவு தூரம் கடந்திருக்கேன்னு தெரியும், 6 7 13. சோ 336 கிலோமீட்டர் வந்து நான் கடந்திருப்பேன். எப்போ, ஃபர்ஸ்ட் 4 மணி நேரத்துல நான் 336 கிலோமீட்டர் வந்து கடந்திருப்பேன். நான் டோட்டலா கடக்க வேண்டியது எவ்வளவு, 432 வந்து கடக்கணும். அப்ப 432 மைனஸ் 336 போட்டா நான் மீதி எவ்வளவு கடக்கணும்னு எனக்கு தெரியுமா? சோ மீதி 12ல 6 போனா 6. சோ திருப்பி என்ன இருக்கும், 12ல 3 போனா 9, 96 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ நான் 4 மணி நேரத்துல நான் கடந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 336 கிலோமீட்டர். அந்த நான் கடக்க வேண்டிய டார்கெட் எவ்வளவுன்னா 432 கிலோமீட்டர். அப்போ மீதி எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீதி இருக்க 96 கிலோமீட்டர் எப்ப கடப்பான், ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துக்கு அவனோட ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் பெர் அவர், ரெண்டாவது வந்து 88 கிலோமீட்டர் பெர் அவர். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஸ்பீடு எவ்வளவு, 96 கிலோமீட்டர் பெர் அவர். 1 மணி நேரத்துக்கு 96 கிலோமீட்டர் கடந்துருவான்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு கடக்க வேண்டிய தொலைவு எவ்வளவு, வெறும் 96 கிலோமீட்டர் தான். அந்த 96 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல கடந்துருவான், 1 மணி நேரத்துல கடந்துருவான். அப்ப டோட்டலா அந்த ஜேர்னி முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும், 5 hours ஆகும். ஓகே. சோ 5 ஹவர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் நாம தான் ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணணும். ஓகே. கொடுத்திருக்க டைம் எல்லாம் பாருங்க, 6 மணி நேரம் கொடுத்திருக்காங்க, 5 மணி நேரத்துக்கிட்ட கொடுத்திருக்காங்க. இருக்கிறதுலே கம்மியான டைம் எதுன்னா 5 மணி நேரம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் அவன் எவ்வளவு தூரம் கடப்பான்னு கண்டுபிடிங்க. 4 மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் கடப்பான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அந்த மீதி டிஸ்டன்ஸுக்கு எவ்வளவு நேரம்ங்கிறத பாத்துக்கலாம். ஓகேவா? சோ மீதி 96 கிலோமீட்டர் இருந்துச்சு. 96 கிலோமீட்டருங்கிறது நம்மால அடுத்து 8 கூட்டிடுவானா, ஸ்பீட வந்து 88 இருக்கிறது 96 மாறிடும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 96 கிலோமீட்டர் கிடப்பான். அப்ப நெக்ஸ்ட் 1 ஹவர்ல அவனோட டெஸ்டினேஷனை அவன் என்ன பண்ணிடுவான், ரீச் ஆயிடுவான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, 5 hours. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸ் ஆஃப் நானி அண்ட் லீலு வந்து 4:3ங்கிற ரேஷியோல இருக்காங்க. லீலுவோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 1.2 மீட்டர் உயரத்துல இருக்கா. அப்போ நானியோட ஹைட் என்ன, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்மர் ரேஷியோலயே முடிச்சு விட்டுறலாம். நானி மற்றும் லீலுவின் உயரங்களின் விகிதம் 4:3. லீலு வந்து 1.2 மீட்டர் உயரம் இருந்தால் நானியின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. லீலுவோட உயரம் எவ்வளவு, 3 பார்ட். பங்குல பாத்தீங்கன்னா லீலுவோடது 3 பங்கு. உயரத்துல பாத்தீங்க அப்படின்னா லீலுவோடது எவ்வளவு, 1.2 மீட்டர். அப்போ 3 பங்கு எதுக்கு ஈக்குவல், 1.2க்கு ஈக்குவல். இதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன வரும், 0.4ன்னு கிடைக்குமா? இதுதான் என்னது, 1 பார்ட். அப்போ நானியோடது என்ன வரும், நானியோடது 4 பங்கு. அப்போ 1 பார்ட் 0.4னா 4 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. 4 இன்ட்டு 0.4, 4 4 16, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சோ 1.6 மீட்டர். 1.6 மீட்டர்ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, trader A gives a single discount of 25% and trader B gives two successive discount of 20% and 5% on an identical item. If the discount given by A is rupees 320 more than discount given by B, then what is the market price of the article? ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு குட்டி கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைக்காரர் பாத்தீங்கன்னா ஏங்கிற கடைக்காரரு அந்த பொம்மைக்கு வந்து 25% தள்ளுபடி கொடுக்கிறாரு. 25% கூடிய ஒற்றை தள்ளுபடி மட்டும் வழங்குகிறார்.
அதே பிங்க கூடிய கடைக்காரர் என்ன பண்றாருன்னா அதே பொருளுக்கு 20%, 5% என்ற 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளை வழங்குகிறார். ஏ வர்த்தகர் கொடுத்த வழங்கிய தள்ளுபடியை விட ரூபாய் 320 அதிகம். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷ் மீடியம்க்கு, if the discount given by A is 320 more than the discount given by B. B கொடுக்கிற டிஸ்கவுண்ட்டை விட A கொடுக்கிற டிஸ்கவுண்ட் வந்து 320 வந்து அதிகம்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? அந்த 320 ரூபாய் தான். அப்ப அந்த பொருளோட குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் நாம அந்த தள்ளுபடி எவ்வளவு, ஏயோட தள்ளுபடி எவ்வளவு கொடுக்கறாரு? ஏ வந்து 25% கொடுக்கறாரு. பி வந்து எவ்வளவு கொடுக்கறாரு? 20% கொடுக்கறாரு. தள்ளுபடி எப்பவுமே மைனஸ்ல எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியான தள்ளுபடிகளை வந்து ஒற்றை தள்ளுபடியா மாத்துறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா x plus y plus xy divided by 100. இது நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் தள்ளுபடி 20%. சோ தள்ளுபடிங்கிறதுனால மைனஸ்ல எடுத்துக்கோங்க. -20, y-யோட வேல்யூ 5. சோ -5. அடுத்து x into y, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். சோ 20 into 5 divided by 100 போட்டுடலாமா? சோ இப்ப கட் பண்ணலாமா? சோ இப்ப என்ன பண்ணலாம்? -25. இங்க என்ன இருக்கும்? 20 into 5 100 தான். அப்ப கேன்சல் பண்ணா 1 கிடைக்கும். அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? -24 கிடைக்கும். அப்ப தள்ளுபடி எவ்வளவு வரும்? 24%. அப்ப பிங்கிற கடைக்காரர் எவ்வளவு பெர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுக்கறாரு? 24% தள்ளுபடி கொடுக்கறாரு. ஏ கடைக்காரர் எவ்வளவு கொடுக்கறாரு? 25% தள்ளுபடி கொடுக்கறாரு. ஓகேவா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம யோசிப்போம். நம்ம பிகினரா இருக்கும்போது ரொம்ப அட்வான்ஸா யோசிப்போம். ஏ கடைக்காரரு 25%, பி கடைக்காரரு 20, அடுத்து ஒரு 5 கொடுக்கறாரா? அப்ப 20 plus 5 25. இவரும் 25 தான் கொடுக்கறாருன்னு யோசிப்பாங்க. அப்படி கொடுத்தா எப்படி டிஃபரன்ஸ் வரும்? ரெண்டு பேரும் சேம் பிரைஸுக்குலாம் வித்திருப்பாங்க. சோ அந்த தொடர்ச்சியான தள்ளுபடியை ஒற்றை தள்ளுபடியா மாத்துறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து இது. ஓகேவா? பி கடைக்காரர் வந்து அவரை விட 1% கம்மியா தான் கொடுக்கறாரு. எவ்வளவு கொடுக்கறாரு? 24% கொடுக்கறாரு. ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 320 ரூபாய். 320 ரூபாய் தான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப 25 - 24 தானே ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். தள்ளுபடியில ரூபாயா பார்த்தா 320 ரூபாய் வித்தியாசம். அதே பெர்சன்டேஜ்ல பார்த்தா இவர் 25%, இவர் 24%. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் எவ்வளவு? 1%. அந்த 1% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 320க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 100% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது ஆன்சர். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்ப இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் ஆகிரும். 320 into 100. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 32,000 ரூபாய் வரும். அப்ப அந்த பொருளோட குறித்த விலை எவ்வளவு? 32,000. 32,000 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. சோ 32,000 தானே, ஏன்னா 3,200 ஆப்ஷன்ல இருக்கு. சோ கரெக்ட் தானே? 320 ரூபாய் தானே டிஃபரன்ஸ். ஓகே, ரைட். ஏன்னா 1 part 320னா இது இன்னொரு 2 0 எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது 32,000 ரூபாயா மாறிடும். சோ 32,000ங்கிறது ஆப்ஷன் பி. ஏன்னா 0 இதுல ஒன்னே ஒண்ணு வித்தியாசம், ஒரு 0 கம்மியா இருக்கு, அவ்வளவுதான் ஆப்ஷன் ஏல. சோ எக்ஸாம்ல நம்ம ஆன்சரை கிளிக் பண்ணும்போது பார்த்து கவனமா கிளிக் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இதை நிறைய விதமா கேட்பாங்க. எல்இஸ்டி எம்மோட வேல்யூ, எம்இஸ்டி என், என்இஸ்டி கே, இதோட வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டு எல் எம் என் கேயோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சில நேரம் எல் கேயோட ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. அதாவது பெரும்பாலும் இதுல வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப எல்எம் என்கேன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்க. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. எல் எம் என் கேன்னு எழுதிக்கோங்க. இங்க எல்லும் எம் இருக்கா, அதோட வேல்யூவை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து எம்மும் என் இருக்கா, சோ எம்முக்கு நேரா எம் எழுதுங்க, எண்ணுக்கு நேரா என் எழுதுங்க. அடுத்து எண்ணும் கேயும் இருக்கா, எண்ணுக்கு நேரா என்ன எழுதிக்கோங்க, நம்பர் எழுதிக்கோங்க, கேக்கு நேரா அதோட வேல்யூ எழுதிக்கோங்க. ஓகே, சோ எழுதிட்டோமா? இப்ப என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க 7 இருக்கா, மீதி இருக்க எல்லா இடத்தையும் ஃபில் பண்ண போறோம். 7 இருக்கா, இவங்க கிட்ட நம்பரே இல்லையா, சோ அந்த 7ஐயே தூக்கி போட்டு ஃபில் பண்ணுங்க. இங்க 4 இருக்கா, இங்க ஒண்ணுமே இல்லையா, அப்படி 4 தூக்கி இங்க போடுங்க. ஓகே, இப்ப முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன பண்ணா, இங்க 3 இருக்கா, இவங்களுக்கு முன்னாடி யாருமே இல்லையா, 3யை தூக்கி போட்டு ஃபில் பண்ணுங்க. அடுத்து இங்க 14 இருக்கா, யாருமே இல்லையா, 14 ஃபில் பண்ணி விட்டுருங்க. அதாவது கொடுத்திருக்க எல்லாத்தையும் எழுதிட்டு காலியா இருக்க இடத்துக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னா பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை தூக்கி ஃபில் பண்ணி விட்டுறணும். இங்க எண்ணுக்கும் கேக்கும் நம்பரே இல்லாம இருந்துச்சா, சோ இங்க 7 இருந்தா 7 7 போடுங்க. இங்க கேக்கு நம்பர் இல்லாம இருந்தா அப்போ பக்கத்துல யாரு இருக்கான்னு பாருங்க, 4ஆ, அதே வேல்யூ போடுங்க. இங்க எல்லுக்கு நம்பர் இல்லாம இருந்துச்சு, 3 இருந்துச்சா, அதை தூக்கி போடுங்க. அப்படி ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டாம், எப்படி கேன்சல் ஆகும். அதனால இது எப்படி எழுதுங்கன்னா 2 into 3 into 14 அப்படி மல்டிப்ளை பண்ணினாலும் எழுதுங்க, இல்ல இப்படினாலும் எழுதிக்கோங்க. அடுத்து இருக்கிறத 7 into 3 into 14 எழுதிக்கலாம். அடுத்து இருக்கிறத 7 into 4 into 14 எழுதிக்கலாம். அடுத்து இருக்கிறத 7 into 4 into 5 எழுதிக்கலாம். புரிஞ்சிருச்சா? அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டுனாலும் கேன்சல் பண்ணலாம்.
மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இப்படி எழுதிருங்க. இப்ப எல்லாத்துலயும் காமனான நம்பர் என்ன இருக்கு? 7ங்கிற நம்பர் இருக்கு. இங்க 7 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 7. எல்லாத்துலயும் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? அப்ப 7 வச்சு கட் பண்ணா இந்த 7 கேன்சல் ஆயிரும், இந்த 7 கேன்சல் ஆயிரும், இந்த 7 கேன்சல் ஆயிரும். 14 வந்து 2 டைம்ஸ் போகும். அப்படிதானே? 2 7 14. வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? வேற என்ன மாதிரி கட் பண்ணலாம்? 2ஆம் வாய்ப்பாடுல திருப்பியும் கட் பண்ணலாம். 1 2 7 2 14. சோ 2 2 4. திருப்பி 2 2 4ன்னு போடலாம். அடுத்து வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா கட் பண்றதுக்கு? இல்ல. இப்ப இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ என்ன ஆன்சர் வரும்? இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 × 3 6. இதை மல்டிப்ளை பண்ணா 3 × 7 21. இதை மல்டிப்ளை பண்ணா 2 × 14 28. இதை மல்டிப்ளை பண்ணா 5 × 2 10. அப்போ எல்லோடது பாத்தீங்கன்னா 6 பங்கு, எம்மோடது 21 பங்கு, என்னோடது 28, கேயோடது 10 பங்கு. அப்ப எல், எம், என், கேயோட ரேஷியோ 6:21:28:10. 6 21 28 10ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? சோ இது வந்து நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸுக்கு கீழே ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன்ல சொல்லி கொடுத்துருப்பேன். சோ பேசிக்ஸ் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க கிளாஸஸ் வந்து பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு நான் அதுல சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். In an exam, 87% students passed and 2093 failed. What is the total number of students appearing the exam? ஓகேவா? ஒரு தேர்வில் 87% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 2093 பேர் தோல்வி அடைந்துள்ளனர். தேர்வில் பங்கேற்ற மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. நாம என்ன பண்ணிக்கலாம்? தேர்வுல பங்கேற்றவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாரையும் 100% எடுத்துக்கலாம். பாஸ் பண்ணவங்க எத்தனை பேரு? 87%. அப்போ 100 பேர்ல 87 பேர் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா மீதி இருக்க எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்க? 100 - 87 13 பேர் என்ன பண்ணிருப்பாங்க? ஃபெயில் ஆகிருப்பாங்க. பெர்சன்டேஜ டோட்டலா அப்பியர் பண்ணவங்க 100 பேருன்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல்ங்கிறது 100%. பாஸ் பண்ணவே 87% கொஸ்டின்லேயே சொல்லிட்டான். அதனால 87ன்னு வச்சுக்கலாம். அப்போ மீதி எத்தனை வரும்? 100 - 87 13. அப்ப இந்த மீதி 13% என்ன ஆகிருப்பாங்க? ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஓகேவா? நமக்கு ஃபெயில் ஆன மாணவர்களோட எண்ணிக்கை என்ன சொல்லிட்டாங்க? 2093ன்னு நம்பர்ஸ்ல சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 13% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த 2093க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்க யாரை கண்டுபிடிக்கணும்? மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கலாம்னா 13% தான் 2093னா 1%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்ப 2093 டிவைடட் பை 13 கிடைக்கும். ஒரு 13 13. சோ 6 13 78 வரும். ஒரு 13 13. அப்போ 1%ங்கிறது எனக்கு 161. இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை எத்தனை? அப்ளை பண்ணவங்க எவ்வளவு? 100%. 1% 161. 100% என்ன வரும்? 161 × 100. சோ 161 00 கிடைக்கும். சோ 161 00ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை என்ன? ஓகேவா? சோ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ எனக்கு டோட்டல் கேட்டதுனால நான் 100ஓட மல்டிப்ளை பண்ணேன். இப்போ உங்களுக்கு பாஸ் ஆன ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை என்னன்னா எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க? சோ பாஸ் ஆன ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இன்னொன்னு வேணா ட்ரை பண்ணுங்க. பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? பாஸ் பண்ணவங்களுக்கும் ஃபெயில் பண்ணவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்து அங்க அதுல எத்தனை பேருங்கிறதையும் சொல்லுங்க. அதுக்கு தனித்தனியா போய் இதுல மல்டிப்ளை பண்ணிட்டு டிஃபரன்ஸ் எடுக்காதீங்க. இதை ஒரு ரேஷியோவா வச்சுக்கோங்க. இதை ஒரு ரேஷியோவா வச்சுட்டு இந்த சம்ம முடிச்சிடலாம். பாஸ் ஆனவங்க 87%, ஃபெயில் ஆனவங்க 13%. இது பாஸ், இது ஃபெயில். அப்ப 1% 161னா பாஸ்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? 87% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 87 × 161. பாஸுக்கும் ஃபெயிலுக்கும் உள்ள வித்தியாசம்னா இந்த பெர்சன்டேஜ்லயே டிஃபரன்ஸ் எடுத்து நீங்க சொல்லிருங்க. ஓகேவா? சோ கிளியரா புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the amount obtained by investing a certain sum at r% per annum for 3 years at simple interest is equal to the simple interest on the same sum at the same rate for 19 years. What is the value of r? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, பீன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு, 3 வருஷத்துக்கு பேங்க்ல போடுறீங்க, பேங்க் 6% வட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இப்போ ஃபைனலா 3 வருஷம் முடிவுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது நீங்க போட்ட பிரின்சிபல் பிளஸ் வட்டி இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்த்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கும் தொகை
19 ஆண்டுகளுக்கு அதே விகிதத்தில் அதே பிரின்சிபல் அமௌண்ட் 19 வருஷம் போட்டிருக்கீங்க, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடும்போது கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆரின் மதிப்பு என்ன? நான் இப்ப கொஸ்டினை ரீட் பண்றேன் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 6% என்ற விகிதத்தில் எளிய வட்டியில் முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கும் தொகை 19 ஆண்டுகளுக்கு அதே விகிதத்தில் அதே தொகையின் எளிய வட்டிக்கு சமம். ஆரின் மதிப்பு என்ன? அதாவது பேங்க்ல பாருங்களேன், ஒரு 10 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கீங்க, 3 வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க. பேங்க் உங்களுக்கு ஃபைனலா கொடுக்கக்கூடிய வட்டி வந்து 2 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்க. அப்ப கடைசி 3 வருஷம் கழிச்சு உங்க கையில எவ்வளவு இருக்கும்? நீங்க பேங்க்ல போட்ட 10 ரூபாய், பேங்க் உங்களுக்கு கொடுத்த 2 ரூபாய், சோ டோட்டலா 12 ரூபாய் கையில இருக்கும். இப்ப திருப்பி இதே 10 ரூபாய் அதே பேங்க்ல தான் போடுறீங்க, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் போடுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 19 வருஷத்துக்கு போடுறீங்க. அப்ப 19 வருஷத்துக்கு போடும்போது இந்த டைம்ல பேங்க் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப 2 ரூபாய் கொடுத்தாங்களா? ஏன்னா 3 வருஷம் போடுறீங்க. இப்ப 19 வருஷம் போட்டிருக்கீங்களா? அப்ப வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 12 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்க. அப்போ அசலையும் வட்டியையும் கூட்டும் போது வந்த 12 ரூபா 19 வருஷம் போட்டிருந்தீங்கன்னா வட்டி மட்டும் என்ன வருது? 12 ரூபாய் வருது. இதான் கான்செப்ட். இதை வச்சுதான் நாம என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்னது நமக்கு? நாம போட்ட அசல் பிளஸ் பேங்க் நமக்கு கொடுக்கக்கூடிய வட்டி. தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ரெண்டாவது இதுல நாம போடக்கூடிய அசல், சோ செகண்ட் இதுல நம்ம போடக்கூடிய அசல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதுல போடக்கூடிய அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியாது, சோ அதனால Pன்னு வச்சுக்கோங்க. அங்க போடக்கூடிய நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? அதுவும் தெரியாது. R/100 போட்டுக்கலாம். சோ ரெண்டாவது இதுல போடக்கூடிய அமௌண்ட் தெரியாது, அதே P தான் போடுறோம், ஆனா எவ்வளவுன்னு தெரியாது. வருஷம் எத்தனை? 19. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? தெரியாது. சோ R/100 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 100 இது கூட LCM எடுத்துடலாமா? LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? 100P plus 3PR divided by 100 இருக்கும். இது எப்படி இருக்கும்? 19PR divided by 100 இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன நம்பர் காமனா இருக்கும்? இந்த 100 கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஓகே, கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, இப்போ நம்ம இதுல காமனா என்ன இருக்கு? P இருக்கு, P இருக்கா? சோ P பொதுவா எடுத்துருங்க. பொதுவா எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 plus 3Rன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 19PR இருக்கும். சோ இந்த Pயையும் இந்த Pயையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாமா? ஒண்ணுமே பண்ணல, இங்கேயும் P இருந்துச்சு, இங்கேயும் P இருந்துச்சு. சோ P காமனா எடுத்துட்டேன். அப்போ 100 plus 3Rன்னு கிடைக்கும். இங்க 19PR இருக்கு. அப்ப இந்த P கேன்சல் ஆகிரும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 plus 3R equal to 19Rன்னு கிடைக்கும். இந்த 3R அந்த பக்கம் கொண்டு போயிருவோமா? அப்ப என்ன கிடைக்கும்? 19R minus 3R equal to 100 இருக்கும். இதுல இருந்து 16R equal to உங்களுக்கு என்ன இருக்கும்? 100 இருக்கும். அப்ப R ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 100/16 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ 100/16 நம்ம அதாவது 1/16 into 100. இதை நாம எப்படி fraction எழுதலாம்? பெர்சன்டேஜ் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்திருக்கேன். எப்படி இது பண்ணலாம்? 6.25% சொல்லலாம். இல்லைன்னா கட் பண்ணுங்க. ஒரு 16 16 6 16 96, அதுக்கப்புறம் 4 இருக்கும். ஸோ 2 16 38, அதுக்கப்புறம் 8 இருக்கும். 0 சேர்த்தீங்கன்னா 5 16 80. அப்போ பேங்க் உங்களுக்கு போட்ட வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.25%. ஓகே, 6.25%ங்கிறது ஆப்ஷன் ஏ. இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 30 வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் டேட். ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம்ல வந்து மெயினான சப்ஜெக்ட் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் தான். ஸோ இந்த 2 கிளாஸஸும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆப்ல இங்கிலீஷ்க்கான கிளாஸஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா டீச் பண்ணிருப்போம். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் இங்கிலீஷ் கிளாஸோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 799. ஓகேவா? இல்ல மேம் நான் எல்லா எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணணும், அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல, ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல கொடுத்திருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான கோர்ஸ் தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். எல்லா எக்ஸாமுமே இதுல கவர் ஆகும். லோ லெவல் எக்ஸாம்ல இருந்து ஹை லெவல் எக்ஸாம் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கொடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி எல்லாமே கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும், டிஎன்பிசியில இருக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஒரே கோர்ஸ்லயே கொடுத்திருப்போம். வேலிடிட்டியும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்திருப்போம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லோ லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும்
அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த லெவல் போறதுக்கும் இந்த கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். இதுலயே ஆப்லயே பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எங்க நடக்கும்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. பண்ணி வச்சுட்டு நீங்க எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிருப்போம். எல்லா டாபிக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பெஸ்டான கிளாஸஸ் ஒரு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1799 தான். ஓகேவா? வேலிடிட்டியும் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்தந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இப்பவே நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 18 வயசுல நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா காலேஜ் முடிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ் ஆகிடலாம் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் படிச்சு. அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஒரு 18 வயசு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே நிறைய இடத்துல ஜாயின் பண்ணிருக்கேன் மேம், ஆனாலும் என்னால கிளியர் பண்ண முடியல மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான பெஸ்ட் கிளாஸஸ் வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இது லாஸ்டா 1500 இருந்துச்சு, இப்போ 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கும், உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ எப்படி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இந்த ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட ஆஃபீஸ் நம்பர், நம்ம டீமோட நம்பர் இதுதான். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு சேவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு. இந்த மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு உடனே ரிப்ளை வரல அப்படின்னா அகைன் இதே மெசேஜே இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க வந்து 1799 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிருங்க. நீங்க பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ண 2 to 3 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா நிறைய எக்ஸாம் வந்து கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். கிளாஸஸ் எல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டைம் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் எந்த இடத்துலயுமே வேஸ்ட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க காலேஜ் படிக்கிறீங்களா, காலேஜ்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்களா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல தான் நான் படிக்கணும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ் டார்கெட் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஸோ ஒரு 45 டேஸ் டைம் இருக்கு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு. ஸோ இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்கன்னா டெய்லி யூடியூப்ல காலையில 10 மணிக்கு வரக்கூடிய எம்டிஎஸ் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.